செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சின்ன வெண்மணி கிராமத்தில் சுமார் 5 தலைமுறைகளாக இருளர் இன மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட இருளர் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். தற்பொழுது 10 குடும்பத்திற்கு மட்டுமே அரசு பட்டா வழங்கி வீடு கட்டி தந்துள்ளனர். மேலும் 20 குடும்பத்திற்கு சொந்தமாக தங்குவதற்கு இடமில்லாததால் வயதானவர்கள் கை குழந்தைகளுடன் மரத்தின் கீழ் சமையல் செய்து அங்கு உள்ள அரசு கட்டிடங்கள், பள்ளி மற்றும் சேவை மைய கட்டிடங்களில் இரவு நேரங்களில் படுத்து உறங்குகின்றனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அரசு அதிகாரிகள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்களிடம் எங்களுக்கு இடம் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்தால் அப்பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் வீடு கட்டி செல்லுங்கள் என தங்களை மீண்டும் காட்டுக்குள்ளே அனுப்பும் வேலையை தான் பார்க்கிறார்கள் என குற்றம் சாட்டுகின்றனர். எனக்கு சொந்தமாக வீடு வேணும்னு நான் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இடமும் வீடும் இல்லை. எங்கள் 10 குடும்பத்துக்கு வீடு இருக்குது, 10 குடும்பத்துக்கு வீடு இல்லை. அந்த வீடு கேட்கறதுக்கு 3 வாட்டி கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்துக்குறோம். ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. வராங்க, பார்க்குறாங்க, மேய்க்கால் புறம்போக்கில் கொடுக்க முடியாது, இடம் பத்தலை, இது மாதிரி எதனா ஒரு ரீசனை சொல்லிக்கின்னு அப்படியே விட்டுறாங்க. நாங்களும் 7-8 வருஷமாக இதுக்காக போராடிங்கிறோம். போய் கேட்குற இடம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜாதியை பற்றி பேசி இழிவாக ஒரு அசிங்கப்படுத்துகிறாங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை போய் நின்று பேசினாலே, ஏம்மா நாங்கள் என்ன கவர்மெண்ட்டில் நாங்களே வச்சுக்கிறோம் பட்டா எதுவும் கையில் கொடுக்குறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியல எங்களால். நாங்கள் கொடுக்கும் இடத்தில் போய் வீடு கட்டி இருங்கள் என்றும், இல்லை என்றால் அந்த இடம் வேண்டாம் என்று எழுதி கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என வருவாய் அலுவலர் சோபனா தெரிவித்ததாக சொல்கிறார்கள் இருளர் இன மக்கள். தமிழக முதல்வர் தங்களுடைய கோரிக்கையை ஏற்று தங்குவதற்கு இடம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கலெக்டரும் சரி, மினிஸ்டரும் சரி, யாரோ ஒருத்தவங்க பார்த்து எங்களுக்கு எதனா ஒரு நல்லது செஞ்சால் அதுவே எனக்கு போதும். கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நான் எல்லாரையுமே. வேறு யாரையும் நான் எதுவும் இது கவர்மெண்ட்டு பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த மினிஸ்டரை கேட்டுக்கிறேன், ஸ்டாலின் சாரை கூட கேட்டுக்கிறேன். நான் அவர் வந்து பார்த்தேன்னா தெரியும். இங்கே இடம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, இடம் இல்லைன்னு மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் அதுவே சந்தோஷம். கலெக்டர் வந்து பார்த்து சொன்னால் கூட எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இங்கே இருக்கிற அதிகாரிங்க யாருமே உண்மையாக இல்லை.